ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் நாந்தில் ஸ்நேகிதி பூமா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம மரவள்ளி கிழங்கு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மரவள்ளி கிழங்கு வடை செய்கிறதுக்கு 400 கிராம் மரவள்ளி கிழங்கு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 7 மிளகாய் வத்தல் 2 மணி நேரம் நம்ம ஊற வைத்து எடுத்துக்கலாம். தென் ஒரு பெரிய ஆனியனை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் இருந்ததுன்னா பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சின்னதாக பெருங்காய கட்டியை ஊற வைத்து எடுத்துக்கோங்க. தென் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 5 வெள்ளை பூண்டு பற்கள், கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கலாம். இனி மிக்ஸி ஜார் எடுத்து இதில் ஏற்கனவே நம்ம ஊற வைத்திருந்த கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ஊற வைத்திருந்த பெருங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த வெள்ளைப்பூடு, இஞ்சி, பெருஞ்சீரகம் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இதை கொஞ்சம் குறைன்னு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி வேறொரு பாத்திரத்தில் நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஏற்கனவே துருவி வைத்திருந்த மரவள்ளி கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியனையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சால்ட்டு சேர்த்தனால இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இனி இதை நல்லா விரவிக்கோங்க. இந்த சால்ட்டும் ஏற்கனவே நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டு எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா விரவி எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தென் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. மறுபடியும் நல்லா விரவி இதை ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம 2 கை கொண்டு இதை தட்டி ஒரு வடை பருவத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 400 கிராம் மரவள்ளி கிழங்கு துருவி எடுத்தோன்னா 15 வடை செய்யலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் இதை ரெடி பண்ணிக்கோங்க. நான் சின்ன உருண்டையாக ஊட்டி கையால் அதை தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு 5 வடை அளவுக்கு நம்ம தட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இனி அடுப்பில் ஒரு கடாய் வைத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம ஏற்கனவே வடை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அதை இதில் ஆயிலில் போட்டுக்கலாம். ஆயிலில் போடும்போது ரொம்ப கவனமாக போடுங்க. நம்ம அந்த மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வடை செய்துட்டு மீதி உள்ளதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு வடை நல்லா 2 சைடும் நல்ல சிவப்பு கலரில் பொரிந்ததும் நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குதுங்க. வடை ரொம்ப கரியக்கூடாது. அந்த எண்ணெயில் உள்ள அந்த சுருளாக வரக்கூடியது வத்துனதும் நம்ம வடையை எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு இப்போ மரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.